ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி எல்லா கட்சியோட கூட்டணியும் அறிவிச்சிட்டாங்க. நம்ம தளபதி விஜய் அண்ணா டிவிகேலயும் வந்து கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. நம்ம டிஎம்கே கூட்டணி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதாங்க டிஎம்கே கூட்டணி. அண்ட் தென் நம்ம ஏடிஎம்கே கூட்டணி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் ஏடிஎம்கே கூட்டணி. நம்ம டிவிகேவோட கூட்டணி தளபதி விஜயோட கூட்டணி பாத்தீங்கன்னா இதுதாங்க அந்த கூட்டணி. அதாவது வீடியோ எடுக்க வாயில சிரிக்கவானே தெரியலீங்க. சத்தியமா என்னால சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னால வீடியோவே எடுக்க முடியல. லாஸ்டா நம்ம தளபதி விஜய் அண்ட் த்ரிஷாவோட கான்ட்ரோவர்சியில நம்ம தளபதி விஜய்க்கு அனில் குஞ்சங்க எல்லாம் முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது எல்லாம் டிஎம்கேவோட சதி. டிஎம்கே எல்லாம் அவங்க வந்து சங்கீதாவே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, விஜயோட ஒய்ஃபை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அதனால இவங்க பண்ண சதி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா த்ரிஷாவை கல்யாணம் பண்ணி என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சாரி த்ரிஷாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காருங்க. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொல்லுங்க. ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காங்க, ஒரே கார்ல வந்திருக்காங்க, இவங்க வந்து ஒட்டுக்கா போயிருந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு அனகலத்திலயும் நம்ம தளபதிக்கு ஒரு கிளுகிழுப்பு கேக்குதுன்னா பாத்துக்கங்க. நம்ம அனில் குஞ்சுங்க எல்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க வந்துருவாங்க. இனிமேல் ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா கிடையாது, விஜய் அண்ணா ஸ்டாண்ட் வித் த்ரிஷா அப்படின்னு வேணா சொல்லலாம். நாளைக்கு இந்த சாட்டை துரைமுருகன்ட்ட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாட்டிக்கிட்டு படம் போட பாட நினைச்சா எனக்கே பாவமா இருக்குங்க. அவர் வராரா? ஓ இவரும் வராரா? ஓ இவர் மட்டும் வரல, இவரையும் சேர்த்து கூட்டிட்டு வராரா? அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அப்படின்னதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது யார் யார கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது கொஞ்சம் கொஞ்சமா. ஆதி அனில் குஞ்சுங்க சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னும் என்னன்னா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. மீதி இருக்கிற அனில் குஞ்சுங்க இன்னும் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. முட்டு கொடுக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா முடியல. நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முச்சிடலாமா? அனில் சப்போர்ட் இப்பல இருந்தே புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கும் பயங்கரமா புழக்க போறாங்க. அழுகுறான்டா, அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இல்லடா அழுவல. கபார் கிரைங். சத்தியமா சிரிப்பா அடக்கவே முடியலீங்க. இவ்வளவு நேரமா சிரிச்சுட்டுதான் இருந்தேன். வீடியோவை ஒழுங்கா எடுக்க கூட முடியல. அடிக்கடி சிரிப்பு வந்தது. சிரிக்கவா வீடியோ எடுக்கவானே கன்ஃபியூஷனா இருக்கு. ஐயா குடுங்கடா அனில், பார்த்து கவனமா இருங்க. எவனாச்சும் கமெண்ட் பண்ணணும், எவனுக்காச்சும் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கருத்து சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு கமெண்ட்ஸ்ல வந்து தற்கொலை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் நம்மளால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. யாருன்னு சொல்லி பெரியாள் ஆக்கி விடுறதுக்கு நான் விரும்பல. நம்ம சேனல்லே ஒரு அணில் கத்துன்னு கத்திட்டு இருக்கு. கொள்கை ரீதியா அரசியல் ரீதியா ஒரு தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாம கரெக்டா பேசுறோம்னா அந்த மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணுங்க. தேவையில்லாத வார்த்தை லூஸ் டாக் வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம அதுக்கு வந்து அந்த சாக்கடையில நம்ம விழுணும்னு ஆசை கிடையாது. சாக்கடையில கல் எடுத்து போட்டாலும் நம்ம மேலதான் சேர் அடிக்கும்.